இப்போ பார்த்தோன்னா நம்ம குட்டி காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மிஸ் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்றாங்க. உடனே வந்து ஏன் எல்லோரும் உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் எங்கே எல்லோரும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்பாவும் தாத்தாவும் இல்லை அப்படின்மே. சரி செல்வி ஆண்டி இருப்பாங்களா அப்படின்மே. இல்லை அவங்களாம் இருந்தால் எனக்கு போர் அடிக்கும் மிஸ், ப்ளீஸ் மிஸ் எனக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுமே நம்ம பெரிய காவேரியும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் நல்லா ஜாலியாக வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, நல்லா கேர் எடுத்து விளாட்றாங்க, 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னா விஜயோட சித்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து காவேரிகிட்டே போய் இந்த மாதிரி நீயும் விஜயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நீ இந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசமாக இருக்க, எப்படி பார்த்துக்குற அப்படின்றாங்க. நீ அடிக்கடி வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர, பாதி பேர் வெளியில் இருக்கவங்களாம் தப்பாக பேசுவாங்க, எங்கள் வீட்டில் ஆம்பளை பையன் விஜய் பார்க்க வரேன்னு தான் நினச்சி பேசுவாங்க அப்படின்றாங்க. உடனே காவேரி சத்தமாக பேசுகிறாங்க. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க, நீங்கள் தான் அந்த மாதிரி நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு ஃபைட் அதிகமாகிடுது. அப்படியே உடனே காவேரி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. தாத்தாவும் விஜய் வீட்டுக்கு வந்தோடனே குட்டி காவேரி அமைதியாக இருக்காங்க. ஏம்மா உன்னை விட்டுட்டு போனாலும் அமைதியாக இருக்கியா, சாரிடா அப்படின்னு. இல்லை மிஸ்ஸுக்கு நான் கால் பண்ணி வர சொன்னேன், மிஸ்ஸும் வந்தாங்க, ஆனால் மிஸ்ஸுக்கும் அவாவுக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. அதுக்கடுத்து காவேரி வீட்டில் இருக்கவங்களாம் எல்லோரும் வாங்க அப்படின்றாங்க. என்னன்னுமே நீங்கள் எல்லாருமே கேட்ட விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.